நமக்கு மாயக்காரர்கள் நம்ம வீடுகளுக்கு வருவார்கள். எச்சரிக்கையாருங்கள். தெய்வ பிள்ளைகள் மாயக்காரர்களை கண்டுபிடிக்கணும். அவன் உடன் பிறந்தவனா இருக்கலாம், உடன் பிறந்தவனா இருக்கலாம், எச்சரிக்கையாருங்கள், சொந்தக்காரர்களா இருக்கலாம். இப்ப நான் படிக்க சொல்ற வசனத்தை தயவு செய்து நீங்க கவனிங்க. யோபு 17வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்களை ஒரு படிப்பார். சன்மார்க்கர் இதற்காக பிரமிப்பார்கள். குற்றம் இல்லாதவன் மாயக்காரனுக்கு விரோதமாக எழும்புவான். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். ரெண்டு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். குற்றம் இல்லாதவன், நீதிமான் என்று பார்க்கிறோம். குற்றம் இல்லாதவன் என்ன செய்வான்? மாயக்காரனுக்கு விரோதமாய் இருப்பான், எழும்புவான். தேவஜனமே, நாம் தேவனுடைய பிரமாணங்களின் உபதேசத்தின்படி நாம் வாழ்ந்தோம்னால் மாயக்காரர்களை என்ன செய்யணும்?